ஈமானின் சுவையை உணர்வதற்கான 3 தன்மைகள். 1. அல்லாஹும் அவனுடைய தூதரும் ஒருவருக்கு மற்றெதையும் விட அதிக நேசத்திற்குரியோராவது. இதன் பொருள், உலகிலுள்ள எல்லா பொருட்களையும் உறவுகளையும் விட அல்லாஹுவின் மீதும் நபிகள் நாயகம் அவர்களின் மீதும் அதிகமான எல்லையற்ற அன்பை செலுத்துவது. இந்த நேசமே எல்லா செயல்களுக்கும் உந்துதலாக இருக்க வேண்டும். 2. ஒருவர் மற்றவரை அல்லாஹுவுக்காகவே நேசிப்பது. மற்றொரு மனிதரை அவருடைய செல்வம், அழகு, புகழ் அல்லது வேறு எந்த உலகியல் ஆதாயங்களுக்காகவும் நேசிக்காமல் அல்லாஹுவின் திருப்தியை மட்டுமே நாடி நேசிப்பது. இந்த நேசம் இறைவனுக்காக ஆரம்பித்து இறைவனுக்காகவே நீடிப்பதாகும். 3. நெருப்பில் வீசப்படுவதை வெறுப்பது போன்று இறை மறுப்புக்கு மாறுவதை வெறுப்பது. இது ஈமானின் மிக உயர்ந்த நிலையை குறிக்கிறது. ஒரு மனிதன் நரக நெருப்பில் வீசப்படுவதை எந்த அளவு வெறுத்து அஞ்சுவானோ அதே அளவு தீவிரத்துடன் இறை நிராகரிப்பு, குஃப்ர் என்ற நிலைக்கு திரும்புவதை அல்லது அந்த நிலையை அடைவதை வெறுத்து விலகுவது. இது ஈமானின் உறுதியையும் அதை பாதுகாப்பதில் உள்ள மனத்தெளிவையும் காட்டுகிறது. இந்த 3 பண்புகளையும் ஒரு முஃமின் தன் வாழ்வில் கடைபிடிக்கும் போது அவர் ஈமானின் சுவை என நபி அவர்கள் குறிப்பிட்ட மன அமைதி, ஆன்மீக இன்பம் மற்றும் அல்லாஹுடன் உள்ள நெருக்கத்தை அனுபவிக்கிறார். அறிவிப்பவர் அனஸ் ரலி. நூல் புகாரி 16.